பீகார் தேர்தலில் இவங்க திருத்தம்ன்றது செய்கிற முறை தவறு. இன்னைக்கு எல்லாம் வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. 66 லட்சம் வாக்காளர்களை நீக்க போறாங்க. அதுக்கு ஏதோ காரணம் சொல்றாங்க. அவர்கள் இறந்து போனார்கள், குடியேற்றம் ஆகிட்டாங்க, அவங்க முகவரியில கிடைக்கல அப்படின்னு ஒரு சாக்கு சொல்றாங்க. நான் சொல்றேன், இத தேர்தலுக்கு முன்னாடி 2 மாசம் முன்னேறிய செய்யும். மகாராஷ்டிரால குற்றச்சாட்டு என்னன்னா, போலி வாக்காளர்களை சேர்த்தார்கள். இங்க குற்றச்சாட்டு அதை பண்ண முடியாது. இன்னுமே அது மகாராஷ்டிரால குற்று வெளிப்பட்டுச்சு. போலி வாக்காளர்களை சேர்க்க முடியாது. அதனால அதுக்கு அதே விளைவுகளை, அதே பயனை பெற மாதிரி இருக்கிற வாக்காளர்களை நீக்கிறார். இது என்ன, முறையாக செய்ய வேண்டிய முறையில செஞ்சான். தேர்தலுக்கு முன்னாடி 25 நாள் குடிச்சு எல்லாரும் பூர்த்தி பண்ணணும். பல மோசமான கதைகளை கேட்கிறோம். ஆஷா பணியாளர் போய் ஃபார்ம்ல நீ கையெழுத்து போடுமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கையெழுத்து வாங்கிருப்பான். இன்னைக்கு ஹிந்துல ஒரு சர்வே போட்டிருக்கான். டெலிஃபோன்ல ஒரு 400 பேரை கேட்டாங்க. பல பேர் இந்த மாதிரி ஃபார்மே எங்களுக்கு வரலையே, நாங்கள் பூர்த்தியே பண்ணலையே. இவங்க 98% ஃபார்ம் வந்துருச்சு, 1 லட்சம் ஃபார்ம் தான் வரல. இது இடையில 66 லட்சம் வாக்காளர்களை நீக்கிறாங்க. இது மிகப்பெரிய தவறு, இது மிகப்பெரிய மோசடி. இது என்ன தவறு இருக்குன்னு கேக்குறாங்க சார். தேர்தல் என்ன தவறு, வழக்கமான நடைமுறை தானேன்னு கேட்கிறாங்க. நான் சொல்றேன், குடியேற்றம்னா நிரந்தரமாக குடியேற்றம் இல்லையே. இப்ப நம்ம சிவகங்கை மாவட்டத்துல பீகார் கட்டட தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க. சென்னையில எல்லா இடத்துலையும் பீகார், ஜார்க்கண்ட் கட்டிட தொழிலாளர்கள் தான் வேலை பார்க்குறாங்க. கோயம்புத்தூர்ல அவங்க தேர்தலுக்கு போய் போவாங்கல்ல ஓட்டு போடுறதுக்கு, ஏன் போக மாட்டாங்க? நம்ம தேர்தல்லையே வெளியூர்ல இருக்கவங்கள வாங்க நீங்க வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்றோமா இல்லையா? முன்னாடி போட்டிருக்காங்கல்ல. நிரந்தர குடியேற்றம் என்ன? இந்தியாவுக்குள்ள நிரந்தர குடியேற்றம் என்ன? அமெரிக்காவுக்கு போயிட்டான்னா நிரந்தர குடியேற்றம் சொல்லலாம். இந்தியாவுக்குள்ள அங்க வேலை கிடையாது, தமிழ்நாட்டில் வேலை இருக்கு, தமிழ்நாட்டில் வேலை பார்க்கறதுக்கு போறோம், பிழைக்க போறோம் அப்படின்னு வந்தாங்கன்னா நிரந்தரமா குடியேறிட்டாங்களா? அவங்க போவாங்கல்ல தேர்தல்ல. சரி, ஒண்ணு. 2வது, இறந்து போனார்கள். இறந்து போனவன் வந்து ஓட்டு போட முடியாது இல்ல. ஏன் கவலைப்படுறீங்க? அந்த இறந்து போன பேரை, நீங்க இறந்து போனதாக சந்தேகிக்கிற பேருக்கு எதிரில் ஒரு சிகப்பு குறியில இ அல்லது டின்னு எழுதுங்க. அங்க போலிங் ஏஜென்ட், போலிங் ஆபீசர் சொல்லுங்க, டின்னு எழுதப்பட்ட பேர்ல யாராவது வந்தாங்கன்னா அவன் தான் அந்த இறந்து போன ஆளு அப்படின்னா 22 லட்சம் வாக்காளர்களை நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தா என்ன? நாடாளுமன்ற தேர்தல் இருந்துச்சுல்ல, நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இடையில 12 மாசத்துலயா 22 லட்சம் பேர் இறந்துட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தல் இந்த 22 லட்சம் வாக்காளர்கள் இருந்த பட்டியல்ல தானே நரேந்திர மோடி பிரதமர் ஆனாரு. இன்னைக்கு 22 லட்சம் இருந்தா என்ன? அங்க டீனு போடுங்க. ஆக பல வழிகள் இருக்கு. அதெல்லாம் பின்பற்றாம எப்படியாவது வாக்காளர்களை குறைக்கணும். யார் பாதிக்கப்படுவாங்க? அங்க இருக்கிற படிச்சவரா பாதிக்கப்படுறா? அப்ப ஏழை எளிய மக்கள், படிப்பறியாத மக்கள் பீகார்ல நிறைய இருக்காங்க. தமிழ்நாடு மாதிரி நினைக்காதீங்க. பீகார்ல பல ஏஜென்ட், பல பூத்துகள் எல்லாம் ஏஜென்ட்டே போட மாட்டாங்க. அவங்க ஏழை எளிய மக்கள், சிறுபான்மையினர், அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. தலித்கள் அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. 22 லட்சம் பேர் இருந்தா என்ன? போன நாடாளுமன்ற தேர்தலில் இருந்துச்சா இல்லையா? அதுல தானே நரேந்திர மோடி அவர்கள் ஜெயிச்சாங்க. அதனால வேறு வழிகள், போலி வாக்கு பதிவை தடுப்பதற்கு வேறு வழிகள் இருக்கின்றன. இவங்க விட்டுட்டு ஒரு பெரிய புல்டோசர் வச்சு இல்லையா, இது புல்டோசரை வச்சு வாக்காளர் பட்டியலை மாற்ற போறாங்க. அதுக்கு தான் நாங்கள் எதிர்க்கிறோம். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் கண்டித்து அறிக்கை கொடுத்திருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றி பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கேட்கிறேன். இது எல்லாரும் கண்டிக்கிறாங்கன்னா எல்லாரும் புத்தி பேதலிச்சு போச்சா? எலெக்ஷன் கமிஷனுக்கு மட்டும்தான் புத்தி இருக்கு, எல்லாம் கண்டிக்கிறவங்க விமர்சிக்கிறவங்க எல்லாரும் புத்தி பேதலிச்சு போச்சா? ஒரு வாரமா எதுக்கு